ஆமா. ஹாய் செல்லம்ஸ், வாங்க நம்ம வீட்ல என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாமா? பார்க்கலாமே வாங்க. தயிர் பச்சடி, சூப்பரான ஒரு வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி. தயிர் பச்சடி இருக்குன்னா என்ன இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். பிரியாணி இருக்கு. அதுக்கு முன்னாடி இங்க என்ன? அதுக்கு முன்னாடி இங்க சூப்பரான ஒரு பிரெட் அல்வா, பாலில் பண்ணது. இது பிரெட் அல்வா, செம்மையாக பிரெட் அல்வா பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இங்கே பாருங்க, அருமையான ஒரு சீரக சம்பா சிக்கன் பிரியாணி, லெக் பீஸு, சாப்பாடு அருமையாக வந்திருக்குது. நல்லா உதிரி உதிரியாக அருமையாக சாப்பாடு வந்திருக்கு. சிக்கன் பீஸு நல்லா பெருசு பெருசாக ஜெய் கட் பண்ணி வாங்கிட்டு வந்தான் பிரியாணிக்குன்னு. அருமையாக இருக்கும் பிரியாணி. அதுக்கப்புறம் இருக்குது இன்னும் ஸ்பெஷல் கத்திரிக்காய் புளிப்பு. போதும் லிஸ்ட் ரொம்ப பெருசா போகுது. கத்திரிக்காய் புளிப்பு, முட்டை. நான் சிக்கன் பிரியாணிலாம் முட்டை இல்லைன்னா எப்படி, அவிச்ச முட்டை, கோழி முட்டை போடுவோம்ல. அதுக்கப்புறம் பாருங்க சிக்கன் வறுவல். இந்த வறுவல் நான் போட்டிருக்கிறேன் நம்ம பூஜாஸ் கிச்சனில், பாருங்க அருமையான ஒரு சிக்கன் வறுவல். இதுதான் நம்ம வீட்டு ஸ்பெஷல் இன்னைக்கு. வேற லெவலில் சமைச்சிட்டோம். விரும்பின மாதிரி சாப்பிட போகிறோம். இன்னைக்கு ஒரு புடி. உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் எல்லாரும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம வீட்டில் ரொம்ப டேஸ்டியான பிரியாணி இன்னைக்கு யார் பண்ணது? பூஜா குட்டி ரெசிபி ஷூட் பண்ணியிருக்கேங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அப்லோட் செம்மையாக வந்திருக்கு பிரியாணி. நல்லா இதுக்கு முன்னாடி பாஸ்மதி ரைஸில் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். சீரக சம்பா வர்ஷா செஞ்சு அப்லோட் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். இப்போ பூஜா ஸ்பெஷல் பாருங்கள், சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோம். ஆமாம், கண்டிப்பாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எப்படியும் இருக்கு, நல்லா இருக்கு. அதாவது டேஸ்ட் பார்க்கல, கலர்ஃபுல்லா சூப்பரா வந்திருக்கு பிரியாணி. நீங்க அதை பாப்பீங்க. கண்டிப்பா ரெசிபியாக இருக்கு. ரெசிபி வேணுன்றோம் கமெண்ட் பாக்ஸ் ரெட் கலர் ஹார்ட்டின் கொடுங்க. அதுக்கப்புறம் நம்மாழ்வா இயற்கை சந்தை பொருட்கள் தேவைப்படுறங்க. வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். www.nishopping.com நீங்கள் வெப்சைட்டில் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். அந்த வாட்ஸ்அப்க்கு ஹாய் மெசேஜ் அனுப்பிச்சாலே வெப்சைட் உங்களுக்கு லிங்க் வந்துடும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஈஸியாக வந்து ஆமாம் வெப்சைட்டில் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்னைக்கு ஒரு ஹாப்பியான நியூஸ் என்னன்னா, நம்ம இந்த வீட்டுக்கு கூடி வந்து கிட்டத்தட்ட டிசம்பர் வந்தோம், 6ஆம் தேதி வந்தோம். இன்னைக்கு வந்து ஜூன் வந்து 20, சரிங்களா? கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. பில்டர் அண்ணனோட ஃபைனல் செட்டில்மெண்ட்டை அமௌண்ட்டை இன்றைக்கி தான் நாங்கள் கொடுத்துருக்கோம். அவரோட வேலைகள் 1-2 வேலைகள் பாக்கி இருந்தது. இருந்தாலும் இவ்வளோ நாள் டைம் கொடுத்துருக்காரு. ரொம்ப இறைவனுக்கும் அவருக்கும் நன்றிகள். ஏன்னா நம்மளோட கஷ்டம் தெரிஞ்சு, ஏன்னா நம்ம கூட இருக்கவங்களுக்கு தான் நம்மளோட கஷ்டம் தெரியும். எங்களோட கஷ்டம் தெரிஞ்சு சரி நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நாள் பொறுமையாக இருந்து வாங்கியிருக்காரு. அதை கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் உண்மையாகவே மனசுக்கே கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது. போயிட்டு கொடுத்து முடிச்சதும் போய் கொஞ்சம் நேரம் படுத்துட்டேன் அப்படின்னா பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு எனக்கு எவ்வளோ மன உளைச்சலாக இருந்திருக்கும்னு சொல்லிட்டு. ஏன்னா நமக்கு ஒருத்தருக்கு தரணும்னா அவ்வளோ பாரமாக இருக்காது. கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் நிம்மதியாக இருப்பேன். அவரும் ஹாப்பியாக இருப்பார். போயிட்டு நல்லா சொல்கிறது, அண்ணனுக்கு சொன்னது அண்ணா அன்னைக்கு சொன்னது தான் இன்றைக்கும் உங்களுக்கு ஃபைனலாக முடிச்சுட்டு உங்களுக்கு பூ பழம் தட்டில் வச்சு உங்களுக்கான மரியாதையை அழகாக பண்ணுவோன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி பண்ணியிருக்கோம். ஷார்ட்ஸ் போட்டிருக்கோம், போய் பாருங்கள். நீங்கள் வந்து எங்கே வீடு கட்டணுன்னாலும் அவரோட நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. சூப்பராக சிறப்பாக கட்டி கொடுப்பாரு. ஏன்னா நம்ம வீடு எவ்வளோ தரமாக வந்திருக்குன்றது உங்களுக்கு தெரியும். நேரில் வந்து பார்த்த எல்லாருமே வந்து சூப்பராக இருக்குது, நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு போவாங்க. அதே மாதிரி நீங்கள் வீடியோஸும் நிறைய பார்த்துருப்பீங்க. நம்மளோட ஹவுஸ் அப்டேட்டு அதெல்லாம் போய் பாருங்கள். ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்மளோட வீட்டு வளர்ச்சியை நீங்கள் பார்க்கலாம். அவ்வளோ அருமையாக பண்ணி முடிச்சோம். கரெக்டாக அவர் வந்து ஒரு டிசம்பர் 2024 எடுத்தார் நம்மளோட பில்டிங்கை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் சாவி கொடுத்துட்டாரு. நாங்கள் இங்கே குடி வந்துட்டோம். அதுதான் நான் சொல்கிறேன். பணம் கொடுக்கறது தான் ஒரு சில டைம் லேட் ஆகிட்டு இருக்கும் எங்களால். நான் என்ன பண்ணுறது, லோனு உங்களுக்கே தெரியும், நேற்றுக்கு தான் அதை பற்றி பேசணும். லோனு, அதுக்கப்புறம் சீட்டுங்க எடுத்து இந்த மாதிரி உருட்டி திரட்டி எப்படியோ முடிச்சிட்டோம்ப்பா. அவரு செட்டில்மெண்ட் பண்ணி முடிச்சிருக்கோம். ஆனால் கடன் அப்படிதான் இருக்கு. அதை முடிச்சுக்கலாம். அது வந்து நம்ம மாதம் அடைக்க போகிறோம். அது வந்து நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் வந்து எனக்கு அவ்வளோ அழகாக நேற்றுக்கு நடந்த இதுக்கு ஆறுதல் சொல்லியிருந்தாங்க. சந்தோஷமா இருக்கு. நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. பேசுறவங்களாம் பேசுவாங்க. ஆமா, அதை பற்றி கவலைப்படாதீங்க. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ். லவ் அண்ட் சப்போர்ட் எப்பயுமே கொடுத்துட்டே இருங்க. அதே மாதிரி லவ் யூ ஆல். ஒரே விஷயம் இன்னும் சொல்லணும். இன்னும் என் மனசுல ஒரு விஷயம் நெருடிட்டு இருக்குது. நான் உங்ககிட்ட சொல்றேன். நாங்க உங்களுக்கு தெரியும் இல்லையா, நாங்க 2022 ஒரு மிகப்பெரிய தொகையை ஏமாந்துட்டோம். இந்த வட்டி குடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு இதுல vlogல பேசுனாங்க. இல்ல சொல்றேன் நானு. 2022 ஏமாந்துட்டோம். இதை டெய்லி ஸ்பெஷல்ல பாப்பீங்க இல்லையா, 66 லட்சங்க. 1 ரூபாய் 2 ரூபாய் இல்லை, கிட்டத்தட்ட அந்த பணம் இழந்துட்ட பிறகு நாங்கள் குடும்பத்தோட சூசைட் பண்ணிக்கலான்ற நிலைமைக்கு போயிட்டு
அதுக்கப்புறம் அதாவது நம்மளை ஏமாத்துறவனே நல்லா இருக்கானே, நம்ம நல்லா இருக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் அப்பதான் அந்த சத்து மாவுலாம் எங்களுக்கு கை கொடுத்துச்சு. நிறைய இதில் சொல்லியிருப்பேன், போய் பாருங்க, விளக்கமாக தெளிவாகவே சொல்லியிருப்பேன். ஸோ வந்து எங்களோட சேர்ந்து அந்த 66 லட்சத்தில் எங்கள் கூட சேர்ந்து நிறைய பேர் பணம் போட்டிருந்தாங்க. அவங்க எல்லாருமே எங்ககிட்ட வந்து என்னாச்சு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுக்காக தான் இந்த பதிவு. அந்த பணம் வந்துச்சுன்னா எங்களுக்கு அடுத்த கட்டம் கொடுத்துட்டா தான் அதே நிம்மதி எங்களுக்கு கிடைக்கும். நாங்களும் அதை திரும்ப வாங்குறதுக்கான முயற்சிகளில் தான் ஈடுபட்டுட்ருக்குறோம். அடிக்கடி அப்பா வந்து புழல் சிறைக்கு போயிட்டு வர்றாரு. அதனால ஏன்னா அந்த சிறையில் தான் அவர் இருக்கார். அவரை பார்க்கறதுக்காகவும் கெஞ்சி கூத்தாடி எப்படியாவது எங்களுக்கு கொடுத்துருங்க. அப்பா வந்து கஷாயம் வச்சாரு, அது பொங்கி ஊற்றிடுச்சு. 400 வச்சிருமா. அந்த மாதிரி வந்து அதை எப்படா ரெக்கவர் பண்ணி கொடுப்போம் அப்படிதுக்காக தான் அலைஞ்சிட்டு இருக்கோம். ஏன்னா அந்த பணம் வந்து உங்களுக்கே தெரியும் நம்ம எங்கே கொடுத்து எப்படி ஏமாத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அது வந்துருச்சுன்னா நிச்சயமாக அதை உங்ககிட்ட செட்டில் பண்ணிட்டோம்னா எங்களுக்கு ஒரு நிம்மதி தான். அதுக்காக தான் நான் சொல்கிறதுக்கு வரேன். இப்போ அடைஞ்ச மன நிம்மதி தான் எனக்கு அப்பையும் கிடைக்கும். அப்பாடா நம்ம ஏமாறலடாப்பா யார்கிட்டையும், நம்ம பணம் திரும்ப வந்துடுச்சுப்பா அப்படின்ற ஒரு நிம்மதி கிடைக்கும். அதுதான் நான் சொல்கிறதுக்கு வரேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். செல்லங்களா, வாழ்க வளத்துடன், எப்போதும் மகிழ்ச்சியாக நிம்மதியாக சந்தோஷமாக இருங்க பட்டுக்குட்டீஸ். ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி, லவ் யூ ஆல். எனக்காக வந்து கஷாயம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அது பொங்கி கீழே ஊற்றிருச்சு. இங்கே கவனிக்கல, அப்பா வச்சுட்டு போயிட்டாரு. ஓகே, டாடா பாய். வாழ்க வளத்துடன்.